ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. ஸோ யூடியூப்பில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னா பீட்ரூட் ஜாம். ஸோ அதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கட் இட். இதில் வந்து தோலை பீல் பண்ணிக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து இதை குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். முடிஞ்ச அளவு வெட்டியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாக சாப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறோம், பாயில் பண்ணி வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சைஸில் சாப் பண்ணியிருக்கேன். இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை நம்ம பாயில் பண்ணிடலாம். பீட்ரூட் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு சைடில் நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். 2 கை ஃபுல்லாக இந்த அளவுக்கு 2 கைப்பிடிக்கு நம்ம வெல்லத்தை போட்டுக்கிறோம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், மட்டுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த மாதிரி 2 கைப்பிடி போட்டாச்சு. நமக்கு லைட்டாக பாயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். மெதுவாக போடணும். நம்ம போட்ட வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மற்ற விட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த அளவு போதும். வேறு பதம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை இருத்து வச்சுக்கலாம். ஸோ தூசி ஏதாவது இருந்தால் கூட போயிடும். ஸோ வெல்லத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த பீட்ரூட்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தெரியலன்னா ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பார்த்துக்கலாம். இல்லைன்னா வாயில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்குங்க. அடுத்து ஒரு சட்டி எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த பாகை உள்ளே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டையும் உடனேயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா கிண்டி விடணும். இது நல்லா திக்காக ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வர இதை கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் கிண்டி விட்டால் போதும். உங்களுக்கு நல்ல கட்டி ஆகிட்டு சூப்பராக ஒரு பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.